ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். கோல்டன் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த சேனல்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தங்க வளையல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இந்த கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிஜமாவே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வளையல் தான் வந்து நான் முதல்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து 4 கிராம். இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் இந்த வீடியோ. இந்த வளையல் எப்படி வாங்கினேன், எங்கே வாங்கினேன்றதுக்கான வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது நான் எதுக்காக வந்து திடீர்னு தங்க வளையல் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ரீசன் சொல்கிறேன். ஆஃப்டர் தீபாவளி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோல்டு ரேட் இயருக்கு இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே வந்து கோல்டு லோன் வந்து இருக்குது. சரிங்களா? நகை வந்து அடகு வச்சுருக்கேன். 6.5 லட்சத்துக்கு வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் வந்து இப்போ எப்படி வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான இதுதான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதை அடைக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 வருஷம் கிட்ட ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அந்த 2.5லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே எனக்கு 1 கிராம் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 17,000லேருந்து 20,000 இல்லைனா 20,000த்துக்கு மேலே கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே. சரிங்களா? நான் இது வந்து ஒரு 5,000 ரூபாய் இருக்கும்போது வாங்கிட்டு இப்போ நான் வந்து இதே ப்ராசஸ் நான் பண்ணேன்னா நிஜமாக எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் அது பண்ணலை. ஸோ இப்போ விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இப்போ பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கலாம். 22லேருந்து 23 கிராம் நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 வளையலாக வாங்கியிருக்கேன். அது நான் எப்படி வாங்கியிருக்கேன், இல்லை எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சது இல்லை கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் வந்து என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையவே நல்லா சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இவ்வளோ சவரன் வந்து வச்சுருக்கேன், 32 சவரன் வச்சுருக்கேன், அதில் பாதி வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன், இந்த வருஷம் நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ், இப்படி தான் வந்து இருக்கணும். எனக்கும் வந்து சீக்கிரமாக நீங்கள் 100 சவரன் சேர்க்கணும்னு விஷ் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே ரொம்ப தேங்க்யூ. சேர்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 22 கிராம்லேருந்து 23 கிராம் நான் 2 வளையல் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு மில்லிகிராமில் தான் வந்து வரும். சரிங்களா? அது வந்து இந்த ரேட்டுக்கு இன்கேஸ் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா அது எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 20,000த்துக்கு வாங்கினேன்னா 22 கிராம் போட்டிருக்கேன், 4,40,000 ரூபாய் வரும். சரிங்களா? ஜிஎஸ்டி கிடையாது, பேசேஜ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிறேன். ஆனால் நான் வாங்கின ரேட் வந்து தோராயமாக போட்டிருக்கேன், ஜிஎஸ்டியோடு சேர்த்து 2.5 லட்சம். சரிங்களா? 2,50,000 ரூபாய் இந்த ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்போது அடுத்த ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 4,40,000 ரூபாய். அதிலேருந்து இந்த 2.5 லட்சத்தை நான் மைனஸ் பண்ணேன்னா 1,09,000 ரூபாய் வந்து 90,000 எனக்கு தமிழில் ஒழுங்காக தெரியல. 90,000 90 தானே? ஆமாம், 1,90,000 வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து இதில் இருக்கும். ஒரு வேளை நீ வந்து நகையை வந்து வச்சுனே இருக்கியம்மா, உன்னால் வந்து கட்ட முடியலன்னா நீ என்ன பண்ணுவ, நகை மூழ்கிடாதா அப்படின்னு வந்து கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்கான ஐடியாவும் வந்து பிளான் பண்ணிட்டு தான் பண்ணேன். அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை நகையை மீட்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வளையல் வந்து 2 வளையல் வந்து அப்போ எவ்வளோ போகும்? 4,40க்கு போகுமா? ஜிஎஸ்டி இல்லாமல் தானே போட்டிருக்கேன். அப்போது அது ஒரு வளையல் வந்து 2,20க்கு போகும். கரெக்டுங்களா? அந்த 2,20ல் எதுனா ஒன்றை வந்து விற்றுடுவேன், இன்னொன்று வச்சுப்பேன். சரிங்களா? 2 வளையலில் ஒரு வளையலை விற்றுட்டு ஒரு வளையலை வச்சுக்கிட்டா கூட 2,20 வருமா? அதுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டின்னு பார்த்தீங்கன்னா 20,625 ரூபாய். இப்போது எனக்கு நான் வட்டி மட்டும், அதாவது வட்டியை வந்து நீங்கள் 12 டிவைட் பண்ணி கட்டணுன்னா இன்னும் ஒரு மாதம் 2,000 2,500 ரூபாய் கட்டணுன்னா நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த 1,90,000 ரூபாய்க்கு வந்து நான் இது ஒரு வலையில் விற்றுட்டு கூட இன்னொரு வலையில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்னொரு வலையில் ப்ராஃபிட்டு. மாதமான வட்டி வந்து ஒரு 2,000 ரூபாய் கட்டுறது மூலமாகவே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வட்டி மட்டும் 2,000 ரூபாய் மாதமான கட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னாலே இது அடுத்த 3 வருஷத்தில் ஒரு வலையில் எனக்கு சொந்தமாயிரும். நான் இன்னொரு வலையில் ஒரு வேளை கட்ட முடியலன்னா
நான் இது வந்து ரொம்ப ரேர் ஆப்ஷன் தான் நான் சொல்கிறது. ஏன்னா எனக்கு சேர்க்கறதுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ தான் நான் வந்து என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நான் கண்டிப்பாக அதை போக விட மாட்டேன். அப்படி ரொம்ப லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் என்னால் முடியவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். 1 வித்துட்டேன்னா 1 வச்சுக்குவேன். அந்த 1 தான் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து போயிடும். இன்னும் 1 வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுக்கு மாதம் நான் 2000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். சரிங்களா? ஆனால் நான் மீதி எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? பிளான் பண்ணணும். இன்னும் ஃபர்தராக பண்ணிகிட்டு இருக்கேன். நகையெல்லாம் எப்படி சீக்கிரமாக மீட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸ்லையும் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் எவ்வளோ வந்து நான் ஒன் டைம் டெபாசிட்டில் கட்டியிருக்கேன். அது நான் 1 வருஷம் கழிச்சு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த இடத்துல இந்த வீடியோ கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களால் நான் எவ்வளோக்கு ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர், ஹாப்பி சேவிங்ஸ்.